26ல நிப்பாராம், அடிப்பாராம், நேரா போய் முதலமைச்சர் சீட்ல உட்காருவாராம். நாங்க 75 வருஷம் கட்சி நடத்திட்டு புச்சைஸ் வாங்கிட்டு சப்பிட்டு போறதுக்கடா நாங்க கட்சி நடத்த. சவால் விடும்போது ரொம்ப சாக்கறதையா விடணும். அது என்ன சொன்னீங்க? நாங்க கட்சி நடத்துறோம். என்ன திமுக குச்சி வாங்கி தரவா? சாப்பிடுறியா? நாகரிகமா பேசுறேன்னா சார்? அங்க குச்சி ஏசி வச்சு இப்ப எங்க உட்காந்துருக்காருன்னு தெரியல. நிறைய குச்சி ஏசி வாங்கி கொடுத்துருக்காங்க போட்டுருக்கு நம்ம பசங்க. ஆளை காணோம் சார். ஏய் நான் செத்துறேன்டா. போப்பா என் படத்தை தாண்டி போ. 2 வருஷம் செஞ்சா பயிற்சி, ஒரு 5 வருஷம் எடுத்தா முயற்சி, 15 வருஷமா ஒண்ணுமே சீண்டாம ஒரு 15 வருஷமா ஒரு இடத்துல அப்படியே கிடந்துச்சுன்னா அது போனோம். டேய் அவன் செத்துட்டான்டா. மாற்றம் எந்த அளவுக்கு நிகழ்ந்திருக்கு? அவங்களுக்கு 8ல இருந்து 4 மாறி இருக்கு. பெரிய மாற்றம் தானே? அடேங்கப்பா. எந்த அளவுக்கு மாறி இருக்கு? திமுகல ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து எம்எல்ஏவா ஜெயிக்க முடியல. அதாவது இன்னைக்கு 2 பேருக்கு தான் போட்டிய. ஒன்னு அலுவனிக்கும், இன்னொன்னு புழுவனிக்கும். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. ஒவ்வொரு மண்டபமா தேடி தேடி போய் அழுகுது அலுவனி. அவன் மண்டபத்து வெளியில போர்டு வைக்கிறான். எப்பா கல்யாண வீட்டுக்கு வந்தா கல்யாணத்தை மட்டும் பேசி ஒப்பாரி வைக்காதான் போர்டு வச்சுட்டு இருக்கான். சரி சரி. இன்னொன்னு புழுவினி சொல்ற பொய்யெல்லாம் பார்த்தா ஐயோ புக்கு போட்டா கூட எத்தனை புக்கு போறதுன்னு தெரியல. என் போட்டோவை ஒருத்தன் ராணுவத்தில் இருக்கும்போது துப்பாக்கியில ஒட்டிட்டான். எப்படியே துப்பாக்கியில ஒட்டிட்டானா? உடனே அவனை ஜெயில போட்டாங்களாம். அப்புறம் திருப்பி 2 மாசம் கழிச்சு வெளியே வந்தானா, மறுபடியும் துப்பாக்கியில ஒட்டினானா. இருக்கா ராணுவத்துல துப்பாக்கி இருக்குல்ல, அதுல போய் அண்ணமடத்தை வச்சுட்டான். அவன் கத்தி பிடிச்சு உள்ள வண்டி வச்சுட்டாங்க. 2 மாசம் சிறையில் இருக்கான். எனக்கு டேய் ஏன்டா அடங்க மாட்டியாடா? ஆனா அப்புறம் தூக்கி வேற இடத்துல போட்டாங்க. வேற இடத்துக்கு போட்டான். 2 மாசம் தண்டனை முடிஞ்சு மறுபடியும் ஓட்டிட்டான். அண்ணன் அவன் என்ன என்ன சிறையில போறான்? நான் ஒட்டுவேன். நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டுகளை தாப்பா அந்த காலைய தாங்க. வாங்க. சாதாரண சேட்டை இல்ல. ஒருத்தர் இருக்கா ராணுவத்துல. ஜி அவங்க சேர்க்கறது எல்லாமே கதை ஜி. நீங்களும் சொல்லினே இருக்கிறீங்க. எனக்கு தெரியலையே என்ன அதெல்லாம். இந்த மாதிரி கதை சொல்லிக்கிட்டும் ஒப்பாரி வச்சுக்கிட்டும் திருட்டுத்தனம் பண்ணவங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா தளபதின்ற ஆளை அடிச்சு வெளியே தள்ளி இருக்கு. இது ஏன் எல்ல, ஏன் கோர்ட், என்ன மீறி இனிமே எதுவும் பண்ண முடியாது. கடைய சரக்கு கிளம்பு. திமுகவை ஒழிக்க அண்ணா திமுக ஆரம்பிக்கப்பட்டது. திமுகவை ஒழிக்க நாம் தமிழர் ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இன்று மூவரும் ஒரே அணியில் நிற்க வைத்தது மாற்றமா இல்லையா? செய்து நீங்கள் இனிமேல் இதுபோல் அழைக்கிற போது அரசியல் கட்சியில் இருந்து ஒரு இடமாவது சட்டமன்றத்தில் இடம்பெற்றவர்களை அழைத்துத்தான் நீங்கள் விவாதிக்க வேண்டுமே ஒழிய எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாரு, எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. சும்மா உட்கார்ந்து இத்தனை ஆண்டு காலமாக என்று பேசிக்கொண்டு இது நீ செருப்பகரி அடிச்சுக்கலாம்பா. அசிங்கப்பட்ட எப்படிப்பட்ட நிர்வாகம். ஆனா இந்த தாவேகா வந்து மாற்றா இருக்க போதா இல்ல. இவ்வளவு பேசுறீங்க, மாற்றம்னு 15 ஆண்டுகளுக்கு மேலா பேசுறீங்க. ஆனா உங்களை மக்களை நம்பலையே. இவங்களை தானே நம்பி ஆட்சியில உட்கார வச்சிருக்காங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இன்னைக்காவது இவங்க ஆட்சியில யாராவது காலையில சட்டமன்றத்துக்குள்ள வந்து சாயங்காலம் 5 மணிக்கு போன வரலாறு இருக்கா சார்? கடல்லே இல்லையா? ஒவ்வொருத்தன் தலையிலையும் கிட்டத்தட்ட 1,35,000 கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கு திமுக. அதிகபட்சமா ஊழல் செய்யறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. 10 லட்சம் கோடி கடன் சொன்னாங்க. ஆனா இங்க விசாரிச்சு பார்த்தா 13 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சு போயிருக்காங்க. நாங்கள் நல்லவர்கள், நாங்கள் யோகியர்கள், நாங்கள் நல்லாட்சி கொடுத்தவர்கள் என்று இவர்களால் ஒரு நாளும் சொல்ல முடியாது. நாம் தமிழரால் எப்பவுமே சொல்ல முடியாது. ஒரு நாள் ஆட்சிக்கு வரப்போறது கிடையாது. ஒரு பக்கம் லஞ்சம் வாங்கி பழக்கப்பட்டது, இன்னொரு பக்கம் திருடியே பழக்கப்பட்ட நபர்கள். நல்ல காம்பினேஷன், குட் காம்பினேஷன். மைண்ட்ல வச்சிருக்கேன். இன்றைக்கு சம்ம நினைச்சவனே பார்த்தாக்கா சிங்கப்பூர்ல சுற்றுலா போயிருக்காருன்னு பார்த்தா அங்க போய் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு ஒருத்தர் போஸ்ட் கொடுக்குறாரு. ஏவா வேலுவான் என்னையானாக்கா நெஞ்சு வலி வந்து விட்டது. என்ன கம்ப்ளைண்ட்? என்னடா அவார்டா கொடுக்குறாங்க. இப்படி ஆக்ட் பண்றியா? கையில கட்டு போட்டுக்கின்னு ஹார்ட் அட்டாக்ன்றீங்க. ஒரு நாள் கூட சிஎம் ஆக்கி விட கூடாதுன்றதற்காக தொடர்ச்சியாக நீங்க முயற்சி எடுத்திருக்கீங்க. இன்னைக்கு 10 பேர் அதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க. 180 கோடி வரைக்கும் பேரம் பேசிட்டு வெக்கம் இல்லாம நீ வந்து குதிரை பேரம் நீங்க பேசுறீங்க. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? இல்ல வெக்கமா இல்ல? நீ வெக்கமா இல்ல?
வெக்கமா இல்ல? அது விஜயகாந்த் அடிச்சாரு அடியில, தளபதியோட அண்ணன் விஜயகாந்த் அடிச்ச அடியில எதிர்க்கட்சியா தான் வரல, தளபதி அடிச்சாரு எம்எல்ஏவா கூட வரல ஒருத்தர் கோத்தூர்ல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. காசு கொடுக்கலையா, உங்கள மாதிரி சாராயம் கோட்ரு பிரியாணி கொடுக்கலையா, தளபதி என்ற ஒற்றை பேருக்காக இன்னைக்கு அத்தனை பேர் எம்எல்ஏவா உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. எழுதி வச்சீங்க, அவர் இருக்கும் வரை அவர்தான் முதலமைச்சர் சார். அதை எந்த கொம்பனாலையும் மாற்ற முடியாது. கேட்டியா? பெரிய மனுஷன் அடிக்க கூடாது பாக்குறேன், போயிரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.